ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டுக்கு தேவையான ரொம்பவே சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பீட்ரூட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வாங்கின அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட்டு வாடி வதங்கி போயிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீட்ரூட்டோட மேல் சைடும் அடிப்பாகத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ண அந்த பீட்ரூட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்திங்கன்னா 1 வாரம் ஆனாலும் அந்த பீட்ரூட் வந்து வாடாமல் வதங்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுக்கு ஏற்றப்படும் விளக்கிலும் சரி, படைக்கப்படும் பொருளிலும் சரி, எந்த வித கலப்படமும் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இப்போ எந்த எண்ணெயை யூஸ் பண்ணி விளக்கு ஏற்றணுன்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஸோ மலிவாக கிடைக்கக்கூடிய பாம் ஆயில், கலப்பட எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக வந்து எந்த எண்ணெய் விளக்கு ஏற்ற யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இழுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய், இந்த 5 எண்ணெயும் நார்மலாக யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த 5 எண்ணெயும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயானது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜவ்வாது பவுடர் நம்ம அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய வாசனை வீட்டில் எப்பவும் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சுவாமிக்கு விளக்கேற்றினீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய வாசனை நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பசங்க ட்ராஃபி வின் பண்ணி வந்திருப்பாங்க. இதை நம்ம அப்படியே ஷோ கேஸில் வைக்கும்போதோ அல்லது வீட்டில் அலமாரியில் வைக்கும்போது டஸ்ட்டு பட்டு கலர் ஃபேடாயும் அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ராஃபி ஷோ கேஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி புது ட்ரெஸ் வாங்கும்போது அந்த புது ட்ரெஸ்ஸு கவர் பண்ணி இந்த கவர் தருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கவரை தூக்கி போடாமல் அந்த கவரை சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கவரில் இந்த மாதிரி ட்ராஃபியை வச்சுட்டு ஒரு செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா டைட்டாக மாட்டி விட்டிங்கன்னா அந்த ட்ராஃபி வந்து கடைசி வரைக்கும் புத்தம் புதுசு போல் கலர் ஃபேட் ஆகாமல் புதுசு போல் இருக்கும். ஸோ ஷோ கேஸில் வைக்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ்க்கு கஷ்டமான வேலையில் ஒன்று இந்த பூண்டு உரிக்கிற வேலை தாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ட்ரிக்கை யூஸ் பண்ணி பூண்டு உரிச்சாலும் அந்த பூண்டு வந்து சிம்பிளாக உரிக்க முடியாது. ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பூண்டை உரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக பூண்டை உரிக்கலாம். அதுக்கு பூண்டு வாங்கின உடனே பூண்டை இந்த மாதிரி நல்லா செப்பரேட்டாக உதுத்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துடுங்க. ஸோ இப்போ ஒரு அடிகனமான இரும்பு வானல் எடுத்துருக்க அந்த வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உரிக்க வேண்டிய பூண்டை அந்த வானலில் சேர்த்துக்கிடலாம். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அந்த பூண்டை வறுத்து எடுத்துக்கிடலாம். அது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது அந்த வானலில் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து அந்த பூண்டை ஒரு துணிப்பையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு துணிப்பையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் அந்த துணிப்பையை நம்ம துணி துவைக்கிற மாதிரி ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி தரையில் அடிச்சு எடுத்திங்கன்னா பூண்டு தனியாகவும் தோல் தனியாகவும் ஈஸியாக செப்பரேட் ஆகும். பாருங்கள், பூண்டு தனியாகவும் தோல் தனியாகவும் ஈஸியாக செப்பரேட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் பூண்டை செப்பரேட் பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கையை வச்சு பிசைஞ்சாலும் பூண்டு தனியாகவும் தோல் தனியாகவும் ஈஸியாக செப்பரேட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக 10 நிமிஷத்தில் செப்பரேட் பண்ண முடியும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் கொஞ்சம் நிறையா தேங்காய் பால் தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைக்க வேண்டிய தேங்காவை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடலாம். அது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிடலாம். இப்போ 15 நிமிஷம் பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சுடுங்க. 15 நிமிஷம் கழித்து அந்த பச்சரிசியும் அந்த தேங்காய் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்திங்கன்னா அந்த தேங்காய் பால் வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் ஐடியா,
தேங்காய் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த டிப்ஸை சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாதம் வடிக்கும்போது அந்த சாதம் உதிரியாக வர்றதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்ராப்ஸ் லெமனை நம்ம வடிக்கக்கூடிய சாதத்தில் சேர்த்திங்கன்னா நம்ம வடிக்கும் சாதம் வந்து நல்லா உதிரியாக வரும். சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பசங்களை அவசரமாக ஸ்கூலுக்கு கிளப்போம். அந்த டைமில் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலான்னு செய்யும்போது உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த உருளைக்கிழங்கை குக்கரில் ஒரு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுக்கிறதுனால நம்ம வறுக்கும்போது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இருக்காதுங்க. சீக்கிரம் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ நான் எப்படி அந்த உருளைக்கிழங்கு வறுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு வானல் எடுத்துருக்கேன். இரும்பு வானல் சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து சேர்த்து தாளிக்கிறேன். தாளிச்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து கிளறி விடுங்க. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிடலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஸோ நடுவில் எடுத்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பரட்டி விட்டுருங்க. இப்போ நார்மலாக நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்ததுனால சீக்கிரமாகவே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. சிம்பிள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.